சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல தைரியம் ரொம்ப கூடும். புது முயற்சிகள்ல இறங்கி வெற்றி பெறுவீங்க. உங்க பேச்சுக்கு சமூகத்துல ஒரு தனி மதிப்பு இருக்கும். நீங்க சொல்றதை எல்லாரும் கேட்டு நடக்கிற சூழல் உருவாகும். அரசாங்க ரீதியா வரவேண்டிய சலுகைகள் இப்போ தடையின்றி வந்து சேரும். அதிகப்படியான லாபம் கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்திச்சு பேசி மகிழ்வீங்க. அவங்க மூலமா சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சா இது சரியான நேரம். தயங்காம களமிறங்கலாம். பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் இப்போ படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கிறதுல இருந்த தாமதம் இனிமே இருக்காது. வேகமா முன்னேறுவீங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. வேகம் வேண்டாம், விவேகம் முக்கியம். ஆன்மீக பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அதனால பெரிய அளவுல கஷ்டங்கள் வராது. சேமிப்புல அதிக கவனம் செலுத்துவீங்க. இது உங்க எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்க போகுது. ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புத்திசாலித்தனம் ரொம்ப வேலை செய்யும். இக்கட்டான சூழ்நிலையை கூட சுலபமா கையாளுவீங்க. தாய் வழி உறவினர்களால உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். பங்குச்சந்தை முதலீடுகள்ல இப்போ கொஞ்சம் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நிதானமா யோசிச்சு முதலீடு செய்யுங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. அவங்க கொடுக்கிற ஐடியா உங்க வாழ்க்கையையே மாத்தக்கூடும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். புகழ் கூடும். இந்த கிரக சேர்க்கையால வர்ற சின்ன சின்ன தடைகளை சமாளிக்க நீங்க சில எளிமையான பரிகாரங்களை செஞ்சாலே போதும். கடகராசிக்காரங்க திங்கட்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். முடிஞ்சா பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. மனக்குறைகள் எல்லாம் தீரும். ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் தானம் பண்றது உங்க கர்ம வினைகளை குறைச்சு நன்மைகளை அதிகப்படுத்தும். முத்து மாலை அணியறது இல்லனா முத்து மோதிரம் போட்டுக்கிறது உங்க மனசை எப்பவும் அமைதியா வச்சுக்கும். மாணவர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப முக்கியமான காலகட்டம். படிப்புல அதிக கவனம் செலுத்தினா கண்டிப்பா பெரிய சாதனைகளை படைக்கலாம். போட்டித் தேர்வுகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஆனா விடாமுயற்சி ரொம்பவே அவசியம். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். சந்தேகங்களை உடனே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு காலையில நேரத்துல படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அது ரொம்ப உதவியா இருக்கும். விளையாட்டுகள்ல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு மாவட்ட இல்ல மாநில அளவுல விருதுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற ராஜயோகம் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு திருப்பு முனையாதான் இருக்க போகுது. உங்க மேல நம்பிக்கை வச்சு செயல்படுங்க. மத்தவங்க சொல்ற எதிர்மறையான விஷயங்களை காதுல வாங்கிக்காதீங்க. காலத்தின் மாற்றம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்க எதிர்காலத்தை அழகா செதுக்க போகுது. தைரியமா முன்னேறி போங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான் இருக்குன்னு அடிச்சு சொல்லலாம். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பான கடகராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 9ஆம் வீடான மீனத்துல இந்த மார்ச் 15ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நடக்க போகுது. 30 வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவானோடு சுக்கிரனும் சூரியனும் ஒன்னா சேர்ற இந்த திரிகிரகி யோகம் உங்க வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சத்தை கொண்டு வரப்போகுது. 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். அங்க தர்ம கர்மாதிபதி யோகம் கூடி வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுவரைக்கும் இருந்த தடைகளெல்லாம் பனி போல விலகி ஓட போற நேரம் இது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது. மனசுல ஒரு புது தெம்பு பிறக்க போகுதுன்னு தாராளமா சொல்லலாம். உங்க ராசிநாதன் சந்திரன் என்பதால் நீங்க எப்பவும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறவங்க. ஆனா இந்த கிரக சேர்க்கை உங்களை ரொம்ப பக்குவப்படுத்த போகுது. பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். புதுசு புதுசா ஆர்டர்கள் குவிய போகுது. ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், சம்பள உயர்வுன்னு மேலதிகாரிகளோட பாராட்டு மழையில நனைய போறீங்க. இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்குற நிலைமை உருவாகும். வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இப்போ விசா கிடைக்கிறதுல இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீந்துடும். ஒரு சிலருக்கு வேலையில இடமாற்றம் வரலாம். ஆனா அது கண்டிப்பா உங்க முன்னேற்றத்துக்கான ஒரு மாற்றமா தான் இருக்கும். குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் இப்போ காணாம போயிடும். கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகமாகும். வீட்ல விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதனால சுப நிகழ்ச்சிகளுக்கு ரெடி ஆயிக்கோங்க.
குழந்தைகளோட படிப்பு விஷயத்துல இருந்த கவலைகள் தீர்ந்து அவங்க மேலதிக படிப்புக்கு நல்ல இடத்துல சீட் கிடைக்கும். சொந்தமா வீடு கட்டணும் இல்ல வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதுக்கான வங்கி கடன் சுலபமா கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில உங்க அந்தஸ்து உயரும். எல்லாரும் உங்களை ஒரு ரோல் மாடலா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா அதிக வேலைப்பளு காரணமா உடல் சோர்வு ஏற்படலாம். சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதும் தூங்குறதும் உங்க ஆரோக்கியத்தை சீரா வச்சுக்க உதவும். இல்லனா பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். வெளியூர் பயணங்கள் போகும்போது உணவு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அஜீரண கோளாறுகள் வராம பாத்துக்கோங்க. மன அழுத்தத்தை குறைக்க தியானம் இல்லனா யோகா பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு நடக்கிறது உங்களுக்கு மன அமைதியை தரும். தேவையில்லாத பதட்டத்தை குறைக்கும். பெண்களுக்கு இந்த கிரக சேர்க்கை ரொம்பவே சாதகமா அமைய போகுது. நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் தடையின்றி நடக்கும். வேலைக்கு போற பெண்களுக்கு ஆபீஸ்ல ஒரு புது அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. நகை சேர்க்கை, ஆடை சேர்க்கைன்னு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இப்ப மாறப்போகுது. சந்தோஷம் நிலைக்கும். ஒரு சிலருக்கு புகுந்த வீட்டு வழியில சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான யோகம் கூட இப்ப கூடி வந்திருக்கு. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது மூலமா மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.